குட் மார்னிங். இப்போ நம்ம டில்ட்டு செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்குதுன்றதை பார்க்கலாம். டில்ட்டு நம்ம எதுக்காக செட் பண்ணுறோம்னா, நீங்கள் இப்போது டில்ட்டை வந்து 60 டிகிரி நீங்கள் சாய்ச்சி கூட நீங்கள் பாயிண்ட் எடுக்கலாம். நீங்கள் எங்கே பாயிண்ட்டை பின் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு பாயிண்ட் ரீடிங் ஆகும். அதுக்கு தான் நம்ம டில்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்குதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு டில்ட்டு செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும். ரெடின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். அந்த பாயிண்ட் நம்மளுக்கு காட்டாது. இதில் அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி சென்டர் கொடுக்குறதுனா, உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏரோ போட்டு பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் சென்டராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எடுக்கலாம். பாயிண்ட்ஸ் வெளியே போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உள்ளே வந்துடும், ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் இங்கே எடுக்கிறேன். ரெடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் ரீட் ஆகிடும். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட், அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட். இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த கார்னர் அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு சென்டர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.